ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பயிற்சி 1-4 ஃபஸ்ட்டு கணக்கு பார்க்க போகிறோம். இதில் 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கொடுக்கப்பட்ட வரைபடங்கள் சார்பை குறிக்கின்றனவா என தீர்மானிக்கவும், விடைகளுக்கான காரணத்தையும் கொடுக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ அவங்க 4 டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஒரு குத்துக்கோடு வரைய போகிறோம். அந்த கோடு அந்த வரைபடத்தை ஒரு புள்ளியில் வெட்டுச்சுன்னா மட்டும் அது சார்பை குறிக்கும். இல்லை 2 புள்ளியில் வெட்டுது, 3 புள்ளியில் வெட்டுது அப்படின்னா அது சார்பை குறிக்காது. இவ்வளோதான் இந்த கணக்கு. இப்போ பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் தான். இதில் நான் இப்போ ஒரு குத்துக்கோடு வரைஞ்சிருக்கேன். இந்த கோடு பாருங்கள், இந்த வரைபடத்தை எத்தனை புள்ளியில் வெட்டுது? இங்கே ஒரு புள்ளி, இங்கே ஒரு புள்ளி, 2 புள்ளியில் வெட்டுதா? இப்போ அதுக்கு பேர் நான் PQன்னு கொடுத்துருக்கேன். ஸோ 2 புள்ளியில் வெட்டுறனால இது இந்த வரைபடம் சார்பை குறிக்காது. ஓகேவா? ஒரே ஒரு புள்ளியில் வெட்டினா மட்டும்தான் அது சார்பை குறிக்கும். இப்போ பாருங்க, 2 புள்ளியில் வெட்டுது. இந்த வரைபடம் சார்பை குறிக்காது. காரணம், குத்துக்கோடு வரைபடத்தை 2 புள்ளிகளில் வெட்டுகிறது. ஓகேவா? இவ்வளோதான். அடுத்து ரெண்டாவது டயக்ராம் இதுலேயும் நான் ஒரு குத்துக்கோடு போட்டிருக்கேன். இது இந்த வரைபடத்தை ஒரே ஒரு புள்ளியில் மட்டும்தான் வெட்டுது. அதனால் இது சார்பை குறிக்கும். இந்த வரைபடம் சார்பை குறிக்கிறது. காரணம், குத்துக்கோடு வரைபடத்தை ஒரே ஒரு புள்ளியில் மட்டும் வெட்டுகிறது. ஓகேவா? அடுத்து மூணாவது பாருங்கள். மூணாவது இந்த எஸ் டைப்பில் இருக்கிற இந்த வரைபடம். இதுக்கு ஒரு குத்துக்கோடு நான் வரைஞ்சேன் அப்படின்னா இது 3 புள்ளியில் வெட்டுது. ஓகேவா? இந்த வரைபடத்தை PQR இந்த 3 புள்ளியில் வெட்டுறனால இந்த வரைபடம் சார்பை குறிக்காது. காரணம், குத்துக்கோடு வரைபடத்தை 3 புள்ளிகளில் வெட்டுகிறது. அடுத்து நாலாவது இந்த டயக்ராமுக்கு நான் ஒரு குத்துக்கோடு வரைஞ்சிருக்கேன். இது ஒரே ஒரு புள்ளியில் வெட்டுது. அதனால இந்த குத்துக்கோடு வரைபடத்தை ஒரே ஒரு புள்ளியில் மட்டும் வெட்டுகிறது. எனவே இந்த வரைபடம் சார்பை குறிக்கிறது. அவ்வளோதான். அடுத்தது மூணாவது எஃப் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? என்ற சார்பினை அம்புக்குறிப்படம் அட்டவணை வரைபடம் மூலமாக குறிக்கவும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த 3மே நம்ம போடணும். ஃபஸ்ட்டு அம்புக்குறிப்படம் எஃப் நான் எடுத்து எழுதிட்டேன். அம்புக்குறிப்படத்தில் இந்த எஃப்ல ஃபஸ்ட்டில் இருக்கிறது எல்லாமே நான் எக்ஸில் எழுத போகிறேன். செகண்டில் இருக்கிறது எல்லாமே ஒயில் எழுத போகிறேன். ஓகேவா? இப்போது இந்த ஃபஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதணும் அப்படின்னா 1 2 3 4 5 1 2 3 4 5. இப்போ இதில் இந்த எக்ஸ் ஒய்ன்னு நான் இதை எடுத்துகிட்டு இது எஃப்ங்கிற சார்பு. அடுத்து ஒய்ங்கிறது இங்கே பாருங்கள், 2 2 2 2 3 தடவை வந்திருக்கு. அப்போ ஒரு 2 நம்ம போட்டால் போதும். எத்தனை தடவை வந்தாலும் ஒரே நம்பர் எத்தனை தடவை திரும்ப திரும்ப வந்தாலும் அதை ஒரு தடவை நம்ம எழுதணும்னா போதும். அடுத்து 3 4 இருக்கா? 3 4 நான் எழுதிட்டேன். இப்போ அம்புக்குறி போடணுமா? 1க்கு 2 அம்புக்குறி போடலாம் பாருங்கள். 1க்கு 2, அடுத்து 2க்கு 2, அடுத்து 3க்கும் 2 தான். ஓகேவா? அடுத்து 4க்கு 3 5க்கு 4, 4க்கு 3 5க்கு 4. இவ்வளோ தான் அம்புக்குறி படம். அடுத்தது அட்டவணை. அட்டவணை அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்குவோம் அப்படின்னா, இங்கே எக்ஸு, இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ். இங்கே அட்டவணையில் எப்படி எழுதணும் அப்படின்னா, இங்கே எக்ஸுக்கு இங்கே எஃப்லேருந்தே எழுதலாம் பாருங்கள். எக்ஸுக்கு ஃபஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் எக்ஸ்லையும் செகண்ட் இருக்கிறதெல்லாம் எஃப் ஆஃப் எக்ஸ்லையும் எழுத போகிறோம். அப்போது 1 2 3 4 5. எஃப் ஆஃப் எக்ஸில் இருக்கிறது 2 2 2 3 4. அவ்வளோதான். அந்த எஃப் அவங்க கொடுத்துருக்கிற எஃப்ல ஃபஸ்ட்டில் இருக்கிறதெல்லாம் இங்கே எழுதிட்டோம், செகண்டில் இருக்கிறதெல்லாம் எஃப் ஆஃப் எக்ஸில் எழுதியிருக்கோம். இங்கே அம்புக்குறி படத்தில் நம்ம 3 தடவை வந்திருந்தாலும் ஒரு தடவை தான் எழுதணும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அங்கே இருக்கிறது எத்தனை தடவை வந்திருந்தாலும் அது அப்படியே எடுத்து தான் எழுத போகிறோம். அடுத்து வரைபட முறையில் கேட்டிருக்காங்களா? வரைபட முறையில் பாருங்கள், XY அச்சு நான் எழுதிட்டேன். XY வரைஞ்சி எழுதிட்டேன். இது 0. இதில் 1 2 3 எழுதியிருக்கேன். 1 2 3 4 5 6ன்னு எடுத்திருக்கேன். இதுலேயும் அதே மாதிரி 6 வரைக்கும் நான் எடுத்திருக்கேன். இப்போ என்ன அப்படின்னா, இந்த புள்ளிகள் எஃப்ல கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த புள்ளிகள் அதை எடுத்து அப்படியே குறிக்க போகிறோம். 1 2 2 2 குறிக்கலாமா? 1ங்கிறது எதில் பார்க்கணும்? எக்ஸில் பார்க்கணும். அடுத்து 2ங்கிறது ஒய்யில் பார்க்கணும். ஓகேவா? எக்ஸில் 1 ஒய்யில் 2. அப்போது இந்த இடத்துல வரும். எக்ஸில் 1 ஒய்யில் 2. அடுத்து 2 2 எக்ஸ்லையும் 2 ஒய்யிலையும் 2. அப்போ இங்கே வருமா? 2 2. அடுத்து எக்ஸில் 3 ஒய்யில் மறுபடியும் 2. எக்ஸில் 3 ஒய்யில் 2. ஃபஸ்ட் இருக்கிறது எக்ஸில், செகண்ட் இருக்கிறது ஒய்யில். அப்போ 3 2. அடுத்து 4 3 4 எக்ஸில் 4 ஒய்யில் 3. அடுத்து 5 4 எக்ஸில் 5 ஒய்யில் 4. இவ்வளோதான். இப்போ வரைபட முறையிலையும் நம்ம குறித்து முடிச்சாச்சு. இவ்வளோதான் இந்த கொஸ்டின் முடிஞ்சது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.